ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எஸ்வி சேனல். நாங்கள் இப்போ சண்டேஸில் அன்னைக்கு நாங்கள் சிக்கன் 65 செஞ்சோம். அது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கலாம். சிக்கனை நல்லா அலசிட்டு கழுவி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போடணும். நாங்கள் 1 கிலோ கறி எடுத்தோம். அடுத்து தயிர் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போட்டுக்கோங்க. அடுத்து வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து 1.5 ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா சிக்கன் 65ல் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்கும். இப்போது 2 ஸ்பூன் அளவு சிக்கன் 65 மசாலா எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு டைம் பிணைஞ்சி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம தயிர், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வைக்கணும். ஏன்னா எல்லாமே உப்பு எல்லாமே எல்லா கறிக்கும் போகணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சி எல்லா மசாலாவும் எல்லா கறிக்கும் போகணும். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் ஃப்ரிட்ஜில். ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைங்க. ஏன்னா எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் 15 மினிட்ஸு, நீங்கள் 1/2 அன் ஹவர் 1 ஹவர் கூட வைக்கலாம் ஃப்ரிட்ஜில். நல்லா சாஃப்டாகும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிணைஞ்சி ஊற வைக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லா கறி சாஃப்டாக கிடைக்கும். இதில் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு, எலுமிச்சை பழம் கூட நீங்கள் போடலாம். லெமன் இருந்ததுன்னா போடலாம். நான் இப்போ எதுவுமே போடலை. அப்படியே தான் வீட்டு மசாலா கொஞ்சம் 65 மசாலா அது கலந்து நான் போட்டிருக்கேன். இது கொஞ்ச நேரம் 50 மினிட்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை பிறகு தான் சமைப்பேன். அப்போது சமைக்கும் போது திரும்ப அந்த வீடியோவை பாருங்கள். செம்மையாக வந்துருச்சுல. அதை இப்போ எடுக்கணும். வாசனை வருதா? கொஞ்சம் கொழுப்பு இருந்தால் எண்ணெய் தெரிக்கும், பார்த்து பண்ணுங்கள். சண்டிதா எப்படா இருக்கு? சாப்பிடு வீட்டில் எல்லாருக்கும் இந்த சமையல் பிடிச்சிருந்துங்க. நான் மிளகாய் கிள்ளி சாம்பாரும் 65ம் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.